குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/10/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:02 கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 7:22 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். நாம யோகம் இன்று அதிகாலை 5:40 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:22 வரை பத்திரை, பின்பு இரவு 7:44 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை குலசேகரன் பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணன் கோலத்தில் காட்சி அருளல். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் சேஷ வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கருட பகவானை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கல்வி சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். வயல் உழுவதற்கு உகந்த நாள். புதிய பொறுப்புகளை ஏற்க நல்ல நாள். மந்திர உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாலை 6:39 முதல் 8:23 வரை மேஷ லக்னம். 8:24 முதல் 10:26 வரை ரிஷப லக்னம். இரவு 10:27 முதல் 12:37 வரை மிதுன லக்னம். 12:38 முதல் காலை 2:45 வரை கடக லக்னம். 2:46 முதல் காலை 4:47 வரை சிம்ம லக்னம். 4:48 முதல் 6:51 வரை கன்னி லக்னம். 6:52 முதல் காலை 8:57 வரை துலாம் லக்னம். 8:58 முதல் காலை 11:08 வரை விருச்சக லக்னம். 11:09 முதல் மதியம் 1:16 வரை தனுசு லக்னம். 1:17 முதல் 3:10 வரை மகர லக்னம். 3:11 முதல் 4:53 வரை கும்ப லக்னம். 4:54 முதல் 6:34 வரை மாலை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும்.
சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி. ஆகவே 12 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதால் மன நிம்மதி கிடைக்கும், முகப்பொழிவு மேம்படும், நல்ல உணவு கிடைக்கும். நெல்லுக்குண்டான அதிபதியானவர், உணவிற்கு காரகத்துவம் பெறுகிறவர் ஸ்ரீ சந்திர பகவானே. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கிளேசங்கள் நீங்கும், மன சந்தோஷம் உண்டாகும். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான், கேது பகவான், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவானும், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அமைகிறது. ராசியினுடைய அமைப்பு படி லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் தினம் என்பதால் எதிலும் புது வேலைகளில் இறங்காதீர்கள். புதிய விஷயங்களின் மீதான நம்பகத்தன்மை என்பது இருக்காது. முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியாகவே இருக்கும். எதை செய்தாலும் நினைத்தாலும் அந்த வேலைகளினால் லாபமோ அனுகூலமோ இருக்காது. மனச்சோர்வுதான் இருக்கும். உடல் நல அசதி ஏற்படலாம். உடல் நல குறைவு கூட ஒரு சிலருக்கு உண்டாகும். குழப்பமான சிந்தனைகள் காரணமாக மனதில் தெளிவற்ற நிலை இருக்கும். உடல் நலம் மனநலம் இரண்டையும் காப்பது நல்லது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சூழல் மாற்றங்களை ஏற்படுத்தும். கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பொன் பொருட்களை நீங்கள் பாதுகாப்பது நல்லது. வெளியே பணம் கொண்டு செல்பவர்கள் இழப்பு ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மேஷராசி என்பர்களே, உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து பேசுவது, அவர்களோடு கனிவாக நடந்து கொள்வது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் கவனமாகவே இருங்கள். பொறுமையை கையாளுங்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் பணிவாக பேசுவது நல்லது. நினைத்த வேலைகள் நடக்க கடினமாக உழைக்க வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அப்படியே உழைத்தாலும் அங்கீகாரம் என்பது இருக்காது. மேஷராசி அன்பர்களுக்கு மனதில் நடுக்கம், பய உணர்வு இருக்கும். ஆர்வமின்மையான விஷயங்கள் உண்டாகும். மாணவ மாணவியர்களுக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். எந்த விதமான செயல்களை செய்வது என்கிற புரிதல் இருக்காது. விவேகமாக இருங்கள். பொறுமை என்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்பவர்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பாலகணபதியை வழிபடுங்கள். உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்கும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் அகலும். நவ கிரகங்களை வணங்கிய பலன் கணபதியை வழிபட்டாலே கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியான சூழ்நிலையில் இருக்கும். உதவிக்கு என்பது இன்றைய நாள் எவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் தான் யாருக்காவது போய் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பிறரால் சின்ன சின்ன அளவிலாவது மன சங்கடங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பொறுமையாக கையாளுங்கள். அதிக செலவுகள் ஆகலாம். சூழ்நிலையை உணர்ந்து சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானை வழிபடுவது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கும். ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். எதை செய்தாலும் அதில் ஒரு சில சந்தேக உணர்வு இருக்கும். பய உணர்வுகள் ஏற்படலாம். ஆர்வமின்மையான நாளாக அமையும். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பெற முடியும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 10ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அமைப்பின்படி உங்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சகோதரர்கள் வழியில் உதவிகள் ஏற்படும். முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் உண்டாகும். சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். புதிய துறை சம்பந்தமான விஷயங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா என்கிற தேடல்கள் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். குடும்ப சகிதமாக சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நவராத்திரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீக வழியில் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். திருமண விசேஷங்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க தோன்றும். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்காக சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அவர்களுடைய வருங்காலத்திற்காகவும் சில கலை சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் கலகலப்பு மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். சக ஊழியர்கள் வேலை தொடர்பாக உத்தியோகத்தில் சாதகமாக நடந்து கொள்ளக்கூடும். உங்களுடைய கருத்துக்கள் பெருமளவில் ஏற்றுக்கொள்வார்கள். நலம் நிறைந்த நாள். படிப்பில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். அலுவலக வேலைகளில் இருந்த குறைகள் நீங்கும். தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை பற்றி நல்லதொரு தெளிவு பிறக்கும். பிறருக்கு கடன் கொடுத்துவிட்டு அந்த பணம் மீண்டும் கிடைக்காத நிலையில் அவை திரும்ப கிடைக்கும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
எடுத்த வேலைகளை திறமையாக முடிக்கக்கூடும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெறுவீர்கள். பக்தி நிறைந்த நாளாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்வீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் அதிகரிக்கும். வருமானத்தினுடைய போக்கை மிகச் சரியாக கையாளுவீர்கள். சிக்கனமாக இருந்து பணத்தை சேமிக்க முற்படுவீர்கள். மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். உறவுகளுடைய செயல்கள் உங்களுக்கு நன்மையை தரும். தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். தன்னுடைய சிரசில் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் சிவபெருமான். பிறை சூடிய பெருமான் என்பார்கள் சிவபெருமானை. ஆக இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குபவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டாகும். மனநிலையில் இருந்த சஞ்சலங்கள் அகலும். இன்னல்கள் தீரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாதேவி மகாசக்தியை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தமான அம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். சொந்த முயற்சிகள் கைகூடி வரும். தொழில் சார்பாக, இயந்திரத்திற்காக நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு பன்மடங்கு உதவிகரமாக அமையும். கூட்டாளிகளுடைய செயல்கள் மகிழ்வை தரும். நல்ல நிலையில் இருப்பீர்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே. துணைவர் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வீட்டை மிக அழகாக பராமரிப்பீர்கள். எடுத்த காரியம் கைகூடி வரும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடலாம். இன்னல்கள் குறையும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே மிதுனத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்கள் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். தெய்வீக பணிகளில், ஆன்மீக எண்ணங்களில் லயிக்கும். மனதில் தோன்றியதை செய்து காட்டுவீர்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மை தனை கொடுக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை பழைய பிரச்சனைகள் தீரும். தெய்வீக நாட்டம் இருக்கும். இறை பிரார்த்தனையின் மீதான நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவானும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில், சூரிய பகவான் கேத்து பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், சுக்கிர பகவான் புதன் பகவானும் 6ஆம் வீட்டில், சந்திர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அதே போல ராசிக்கு 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், 10ஆம் வீடு ராகு பகவான் 12வது வீட்டில் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக தொடங்கும். வீட்டில் கலகலப்பும் சந்தோஷமும் குடிகொள்ளும். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை மேம்படும். வீட்டினுடைய தேவைகளுக்காக சில பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக சில விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நன்மைகள் பிறக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். தொழிலுக்காக முதலீடு செய்பவர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். மூதாதையர்களுடைய ஆசி பெற இந்த நாளை நீங்கள் வழிபடலாம். அதே போல நவராத்திரி தினம் நடக்கிறது. அம்பிகை வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவதால் மென்மேலும் பல சிறப்புகள் கிடைக்கும். 3 சக்திகள் முப்பெரும் தேவியர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். பணம் சார்ந்த இழுபறிகள் விலக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் கையாளுவீர்கள். வெளி இடங்களில் இருந்து உறவுகள் மூலமாக நன்மைகள் பிறக்கும். அரசு சார்ந்த வழியில் சாதகமான சூழல் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, வழக்குகளில் எதிர்பார்த்த சில தீர்ப்புகள் கைக்கு வரும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் உதவிகரமாக இருக்கும். சாந்தம் அமைதி நிறைந்த நாள். வீட்டில் வரவுக்கு ஏற்றபடி சில பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். வீட்டில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த சில சிக்கல்களை மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு கையாளுவீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படும். வியாபாரத்திற்காக வெளியூர் பயணிப்பவர்களுக்கு ஆதரவு உண்டு. உங்களிடம் விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைத்துவிடும். பல நாள்களில் சிக்கல்களில் இருந்த சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மன நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் வருமானமும் லாபமும் மேம்படும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளையும் வெற்றிகளையும் தரும். தன வரவுகள் மேம்படும். நல் வரவுகள் உண்டாகும். சுபமும் லாபமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். எதிர்பட்ட வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். சந்தோஷமாக இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறையும். எதிர்பட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். நல்ல அந்தஸ்து இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கம். வண்டி வாகனத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். தம்பதியர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாசக்தியே போற்றி, மகாரூபினியே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் சார்ந்த இடங்களில் சூரிய பகவான், கேது பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 4ஆம் வீட்டில் 5இல் சந்திர பகவான் இருக்கிறார். ஆகவே கடகராசி அன்பர்களே, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள் பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, குழந்தைகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மனதில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த நாள். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு பெருமளவு ஆதரவு உண்டு. சில நேரம் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு உன்னதமான அதீத வளர்ச்சி ஏற்படும். வெளியூர் பயணங்களினால் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு சக வியாபாரிகளால் அனுகூலமான சூழல் உண்டாகும். வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் வருமானத்தை அதிகப்படுத்தும் விதமாக அவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மறைந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். நற்செயல்கள் வந்து சேரும். தேக பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். இயந்திர கோளாறுகள் சரியாகும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். பழுதுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களினால் மேன்மைகள் வளர்ச்சி அடையக்கூடும். இலக்கியம் சார்ந்த வேலைகளில் ஆர்வங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் விவேகமாக இருங்கள். சுகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். எல்லா நிலையிலும் வளர்ச்சி கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். யோகம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நேர்மையாகவும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான நிலையே இருக்கும். வர்த்தகத்தில் கொடிகட்டி பரப்பீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் விற்கக்கூடிய யோகம் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நன்மைகள் பல நிலைகளில் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். விவேகமாக செய்யுங்கள். நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். எல்லா நிலையிலும் யோகம் பிறக்க சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களே, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய சில முடிவுகளை பொறுமையாகவே எடுங்கள். அப்படி இருந்தாலும் இந்த நாள் சுகம் நிறைந்த நாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஓரளவிற்கு லாபத்தையும் நல்ல பலனையும் பெறக்கூடும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். நிச்சயம் அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களை, ராசியின் அதிபதியான சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 3வது வீடு முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. விரய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படலாம். பிறருடைய சந்திப்புகள் உங்களுக்கு நன்மையை தரும். குடும்ப நபர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே பயணிக்க வேண்டும். காரணம், விரையாதிபதி உங்களுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தாயினுடைய நிலையிலும் தாய் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனித்த ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்ய முற்படுங்கள். பூர்வீக சொத்துக்களினால் உங்களுக்கு ஆதரவற்ற தன்மைகள் இருக்கும். வழக்குகளின் மூலமாக சில எதிர்வினைகள் வரலாம். 4ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். பிறருடைய வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். சிந்தனை போக்கில் தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாள். பிடித்த விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு சில முக்கிய பணிகள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் மேற்கொள்ள நேரலாம். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கூர்ந்து கவனித்து வருவீர்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மன கஷ்டங்களோ கிளேசங்களோ கூடாது. எடுத்த காரியத்தை மிக தெளிவான ஒரு சிந்தனையோடு முடிக்க வேண்டும். கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் நல்லதொரு ஒற்றுமையும் மேம்படும். மனதில் நிம்மதி இருக்கும். மன ஒற்றுமை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சில பின்னடைவுகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவற்ற நிலை உண்டாகலாம். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் கவனமாகவே இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. விஜய கணபதியை வழிபடுங்கள். வெற்றி கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாளாக அமைய எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பிறரால் உங்களுக்கு சில மன நிலையில் பலகீனம் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் என்பது தேவை, அலட்சியம் கூடாது. பிறரால் உங்களுக்கு ஆதரவு என்பது காணப்படாது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நமசிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் இந்த திங்கட்கிழமை தினத்தில் பிரயோகிக்க பிறைசூடிய பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். மனதில் தெளிவுகள் பிறக்கும். நல்ல ஞானத்தோடு இருப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். மேன்மை நிறைந்த நாளாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் கேது பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் புதன் பகவான், 3ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 6ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவான், 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கன்னிராசி அன்பர்களே, வீட்டில் இருப்பவர்களின் முகாந்திரமாக நன்மைகள் பிறக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். ஒற்றுமை உணர்வு ஏற்படும். மிகுதியான சந்தோஷத்தோடு காணப்படுவீர்கள். வாழ்வில் முன்னேற்றங்கள் பிறக்கும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். நிர்வாக திறன் மேம்படும். வெளியிடங்களில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையோடு செயல்படுவீர்கள். இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் கூடும். எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்து செல்வீர்கள். பேச்சுக்களின் மூலமாகவும் எழுத்துக்களின் மூலமாகவும் வெற்றியை படைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிரம்மாண்டமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பேச்சு முகாந்திரமாக நல்லதொரு பரிசுகள் பாராட்டுகள் வந்து சேரும். உங்கள் துறையில் மட்டும் உங்களுக்கு கவனமாக இருப்பீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் போற்றி பாராட்ட தக்கக்கூடிய வகையில் தான் அமையும். பேச்சு வழக்கின் மூலமாக எல்லோரையும் சம்பாதித்து விடுவீர்கள். கனிவான செயல்பாடுகளால் மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் புதியதொரு விஷயங்களை கையாளுவீர்கள். யுக்திகள் கைகூடி வரும். மனதில் நல்ல தெளிவுகள் பிறக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். மேம்பட்ட நிலையில் இருப்பீர்கள். மிகுந்த ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்துடனும் மன நிம்மதியாக காணப்படுவீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தெய்வீக பலம் உண்டு. தெய்வ சக்தியின் மூலம் அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சகோதர சகோதரி பாவகத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பது போலவே அமையும். மக்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்த வேண்டி சில பொருட்களை வாங்குவீர்கள். வேடிக்கைக்குண்டான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். சகோதரர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நல்ல அனுபவங்கள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
பிறரால் ஆதரவு கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும், வீட்டில் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் மிகுதியாக்கும், நல்ல விஷயங்களை செய்வதற்கான முழு ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை மகாசக்தி வழிபாடு நல்லது. எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் மிகுதியாக்கும், எதையும் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களினால் வருமானம் கிடைக்கும். கையெழுத்து ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேண்டியவற்றை பெறுவீர்கள். தேக பலமும் தெய்வ பலம் உண்டாகும். சாதிக்க வேண்டும் என்கிற துணிவோடு இருப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். இந்த நாள் தேக பலமும் ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் கூட மேன்மையான நிலைக்கு உயர்ந்து வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான், புதன் பகவான், விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். 1க்கும் 8க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவானே. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 2இல் இருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள், இதன் காரணமாக இருந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். மன ஓட்டத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நன்மைகள் மிகுதியாக விளையும் நாள். தேக ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பத்திலும் சரி, வெளி நபர்கள் நட்புகள் மூலமாக நன்மைகள் விளையலாம். தடைப்பட்ட பண வரவுக்குண்டான நாள். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படும். பிறருடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கணவன் மனைவி கிடையே, தம்பதியர்களுக்கிடையே அனுகூலம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சகலரையும் அனுசரித்து செல்வது நல்லது. பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாராட்டுகள் மிகுதியாகும். செய்யக்கூடிய தொழிலினுடைய நிலையை அறிந்து புரிந்து செய்வதால் பலன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இறை நம்பிக்கை உண்டாகும். இறை பிரார்த்தனை செய்து மகிழ்வீர்கள். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் கிடைக்க வேண்டியும், கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆனந்தம், அன்பு தாராளமாக கிடைக்க வேண்டியும் வழிபடுங்கள். துலாம் ராசி அன்பர்களை, எதிலும் நேர்மையாக செயல்படுவீர்கள். எந்த ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் அவை நல்ல விதமாகவே நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கேற்றபடித்தான் உங்களுடைய பலன்கள் மிகுதியாகும். பாராட்டுகள் குவிந்த வண்ணம் கூட இருக்கலாம். ராசிக்கான சுப அமைப்பு படி நீங்கள் சில வேலைகளை கவனித்து பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் குறையும். தெளிவாக பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டும். பூர்வீக சம்பந்தமான சங்கடங்கள் மறைக்கலாம். வீடு, மனை, வேளாண்மை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு சற்று மனச்சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேக பலமாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை குறைவில்லாது முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வாய்ப்புகள் அதிகரிக்கும். பாராட்டுகள் மிகுதியாகும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்யுன்யம் உங்களுக்கு உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி நண்பர்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது உங்கள் ராசியில் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசியினுடைய அமைப்பு படி 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 11ஆவது வீடு லாபத்தில் சூரிய பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்களே, தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோரிடத்திலும் கனிவாக பேசுவது நல்லது. தேவையற்ற வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும். மனோகாரகனான சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். சந்திரன் பெயர்ச்சி ஆகும் வரையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். உங்கள் தாயின் இடத்தில் நீங்கள் மிக மிக அன்பாக பேசுங்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தாயின் இடத்தில் விருப்பு வெறுப்புகளை காட்ட வேண்டாம். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். கோப உணர்வுகள் கூடாது. என்ன ஓட்டம் என்பது சிறப்பாக அமையாது. ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய தெளிவான சில முடிவுகளால் மட்டுமே தெளிவு பிறக்கும். குழப்பமான மனநிலையில் இருந்தால் குழப்பம்தான் மிஞ்சும். தேவையற்ற விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பேசாதீர்கள். தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். பொறுப்புகளை உணர்ந்து செய்ய வேண்டும். குழப்பங்கள் உச்ச நிலையில் இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களே. அதிலும் திங்கட்கிழமை தினமாக இருக்கிறது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமும் சந்திர பகவானே. ஆக அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது மிக மிக நல்லது. இப்படி செய்யும் பொழுது மனக்குழப்பங்கள் மனக்லேஷங்கள் அகலும். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். பசும் தயிரினால் அபிஷேகம் செய்வது, ஜலம் தண்ணீரினால் அபிஷேகம் அதிக அளவு செய்வது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில தோஷத்தையும் தாக்கத்தையும் நீக்கும். இந்த நாளில் எந்த முடிவுகளும் வியாபார ரீதியாக எடுக்க வேண்டாம். தியானம் செய்யுங்கள். யோகாசன பயிற்சிகள் செய்யுங்கள். உடலையும் மனதையும் சீராக்கிக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் விருச்சிகராசி அன்பர்களே.
தலைக்கு மேல் பாரம் உள்ளது போல ஒரு உணர்வு. அதிக குழப்பவாதியாக இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருக்கும். மனதில் தைரியம் இருக்காது. எண்ணத்தின் ஓட்டமே உங்களுக்கு தாறுமாறாகத்தான் அமையும். பயம் வேண்டாம், கவலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இறை வழிபாடு செய்வது, இறைவனை சரணாகதி அடைவது, நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கு நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடியவருக்கு சிறிதளவு நெல் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் இன்றைய நாள் பொழுதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும், மன நிம்மதி கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாளாக அமையும். எதிலும் முன்னேற்றங்கள் தேவை. வருமான உயர்வுக்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உயர்வை தரும். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் உண்டாகும். கவனமாக பேசுவது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களினால் சில பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பாக்கியவான்களாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 12இல் மறைவு பாவகத்தில். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டிகள் இருக்கும். அதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். ரகசியமான சில முதலீடுகள் மேம்படலாம். நன்மைகள் அதிகம் விளையும். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் ஏற்படலாம். பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டு அதிபதி ஆயுள் பாவாதிபதி உங்களுக்கு 12இல் மறைவில். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு செய்வது நல்லது. சிவபெருமானை வழிபடுங்கள். சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வு ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும் நாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய விஷயத்திலும் சரி, அவற்றை கையாளக்கூடிய நிலைகளிலும் சரி, எச்சரிக்கையாகவே இருங்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு தீரும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. பய உணர்வு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வமின்மை உண்டாகும். சுறுசுறுப்பாக உங்களால் செயல்பட முடியாது. மந்தத்தன்மையான நாள்.
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்திலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானை வழிபடுங்கள். அதே போல திங்கட்கிழமை தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று துர்கை அம்மனை வழிபடுங்கள். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். ஓம் தும் துர்காயை நமகா என்றும் ஓம் தும் துர்கா நமஸ்தே அம்பிகே என்றும் வழிபடலாம். துர்கை அம்மனுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில், அதிலும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் நலம் சார்ந்த உபாதைகள் குறையும். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். நன்மைகள் மிகுதியாகும். ரகசியமான சில முதலீடுகள் மேம்படும். இந்த நாளை நீங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக நல்ல நிலைக்கு கொண்டு வருவது உங்கள் கையில் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் தீரும். மனதில் நிம்மதி பிறக்கலாம். எதிர்பட்ட வேலைகள் கைகூடி வரும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பாக பேசி வியாபாரத்தை நடத்துவீர்கள். சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். 10க்கு உண்டான அதிபதியும் உங்களுக்கு லாபத்தில். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயம் தேவையில்லை. எதையும் மிக அழகாக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டாகும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். வருமானம் கிடைக்கும். நெருக்கடிகள் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில வேளைகள் கவனமாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். மன அமைப்பு சீராக இருக்க இறை வழிபாடு நல்லது. ஆரோக்கியம் மேம்படும் நாள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி நல்லதொரு பாக்கியத்தை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு, தலைமை பண்பு, இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாகவே கிடைக்கும். வாழ்க்கையினுடைய நிலை அடுத்த நிலைக்கு செல்வீர்கள். இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சிக்குண்டான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய 2ஆம் வீட்டில் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானும், 5ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 9வது வீடு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், புதன் பகவான், லாபத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் குவியும். பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த வேலைகள் ஈடேறும். ஆர்வம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். நன்மைகள் பிறக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை மகாசக்தி மகா தேவியை வழிபாடு செய்வது நல்லது. அம்பிகையை வழிபட குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணியது ஈடேறும். ஆர்வம் நிறைந்த நாளாகும். இந்த நாள் உங்களுக்கு உத்தமம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் ராசியில் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 8ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10இல் இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய இடம்.
விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். விவேகம் வேண்டிய நாள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். பொறுமை, நிதான போக்கு அவசியம். பிடித்த நபர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். உறவினர்களால் ஒத்துழைப்பான சூழல் அதிகரிக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். எடுத்த வேலைகளை எடுத்தபடியாக முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்திற்கு வளர்ச்சி இருக்கும். தொழில் நிமித்தமாக சில முக்கிய குறிப்புகளை கண்டு உணர்வீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். இறை சார்ந்த நம்பிக்கை அதிகரிக்கும். சமூக சிந்தனையோடு இருப்பீர்கள். வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த நாள் அம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு, உணவகம் வைத்து நடத்துபவர்களுக்கு ஓரளவாவது பலனை பெற முடியும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். நீர் கொடுப்பது, மோர் கொடுப்பது நல்லது. புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் மேம்படும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்வீர்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலையில் எதிர்பார்த்தபடி சில தேடல்கள், எதிர்பார்த்த சில துறைகள் உங்களுக்கு கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வீக அனுகிரகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். முன்னேற்றங்கள் பிறக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் மேம்படும். புதிய விஷயங்களை கற்றுணர்வீர்கள். புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அனுபவங்கள் மேலோங்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். பொறுமையும் நிதான குணம் தேவை. அவசரம் காட்டாதீர்கள். உணவின் மீதான நாட்டம் இருக்கும். இந்த நாள் சகல நன்மைகள், யோகமான பலன்கள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு பகவானும் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் சூரிய பகவான் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தம்பதியர்கள் இருவருக்கும் இடையே நல்லதொரு புரிதலும், குடும்பத்தில் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும், ஏற்ற தாழ்வுகள் நீங்கும், சுப காரியம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அலுவலக வேலைகளில் இருந்து இடர்பாடுகள் தணியும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி ஓடி விடுவார்கள். எந்தவிதமான துன்பங்களோ உங்களை நேராது. தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் பெற துர்க்கை அம்மனை மகாசக்தி வழிபாடு செய்வது நல்லது. திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 மணி வரையில் ராகுகால பூஜை நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். நீங்கள் எண்ணியபடி வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரும். அந்தஸ்து உயரம், கௌரவம் பெருகும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் தெய்வீகத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் உணராதபடியும் புரியாதபடி உங்களுடைய வேலைகள் அமையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறையலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் இறைவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மை நிறைந்த நாள். உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு வியக்கக்கூடிய விதமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையில் வளர்ச்சியும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். நல்ல ஆதரவு பெருகும், ஒத்துழைப்பு மேம்படும். குடும்பத்தில் உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும் விதமாக சில செயல்களை புரிவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். இயலாதவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே வந்தால் நிச்சயம் உங்களுக்கான நல்ல பலன்கள், சுப பலன்கள், க்ஷேமங்கள், லாபங்கள், சம்பத்துகள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்கள் பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உதயமாகும். தொழிலில் இருந்து வந்த இழுபறிகள் நிலைகள் மாறும். எதையும் மிக சரியாக சாதித்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். எல்லா நிலைகளிலும் உயர்வு கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. விரயங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். விரயஸ்தானத்திலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி இருக்கிறார். வீண் செலவுகள் ஏற்படலாம். சேமிப்பிலிருந்து பணம் குறையும், கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வகையில் சில சிறப்புகளை பெறுவீர்கள். மனச்சோர்வுகள் குறையும். தேகபலம், தெய்வ பலம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் பொன்னாளாக அமைந்திட, தெய்வீக சக்தி ஆற்றல் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381616266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.